நாமக்கல் அருகே தோட்டத்து வீட்டில் வசித்த மூதாட்டி மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த சாமியாத்தாள் என்ற மூதாட்டி தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்தார். இவரை நேற்று முன்தினம் இரவு ஒரு கும்பல் கொலை செய்துவிட்டு தப்பியோடிவிட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக நாமக்கல் காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மூதாட்டி சாமியாத்தாள் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளில் உள்ள விவசாயிகளை குறிவைத்து நடத்தப்படும் கொலை, கொள்ளை சம்பவங்களை தடுக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். பல்லடம், சிவகிரி வழக்குகளில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் மட்டுமே இந்த குற்றங்களை செய்தவர்களா என்ற சந்தேகம் மக்களிடையே ஏற்கனவே உள்ள நிலையில் தற்போது சித்தம்பூண்டி சம்பவம் சந்தேகத்தை வலுப்பெறச் செய்துள்ளது. தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாக கடப்பதையே ஒரு அக்னி பரீட்சையாக மாற்றிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு தனது கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சித்தம்பூண்டி சாமியாத்தாள் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை இனியாவது முதல்வர் ஸ்டாலின் சரி செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார்.